மட்டுமா எதிர்பார்க்குறேன், உலகமே எதிர்பார்க்குது. எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. சென்னையை சுற்றி வந்து ஒரு 3 நாளைக்கு டிக்கெட் விட்டு தீர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம். சென்சார் பண்ண ஆஃபீஸர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. எந்த கட்டுமே இல்லாமல் கொடுத்தாங்க. ஏற்கனவே வேற ஒரு இதோட பேசியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஓவர்சீஸ் சென்சார் பார்த்துருக்காங்க, அவங்களும் படம் நல்லா இருக்கு. அந்த ஓவர்சீஸ் சென்சாருமே இன்னைக்கு பாராட்டியிருக்காங்க. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். ஒன்றும் சில மணித்துளிகளில் வந்து இந்த படத்தினுடைய ஒரிஜினலான ரிசல்ட் வந்துடும். வராரு வழி விடுறா. அதே மாதிரி அஜித் படத்தினுடைய எல்லா பேர்லையும் மன்றம் இருக்கு. மாதிரி அடங்காதவன் அமர்க்களம் அஜித், அமர்க்களம் மன்றம், அமர்க்களம் அஜித் மன்றம், அட்டகாசம் அஜித் மன்றம், விஸ்வாசா அஜித் மன்றம்னு எல்லா மன்றத்துல எல்லா பேர்லயுமே அங்க மன்றம் இருக்கு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சினிமா விமர்சகர் பேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உலகமெங்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் குட் பை அகலியோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் மட்டுமா எதிர்பார்க்குறேன், உலகமே எதிர்பார்க்குது. எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. சென்னையை சுற்றி வந்து ஒரு 3 நாளைக்கு டிக்கெட் விட்டு தீர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இது நிஜமாவே உண்மையா சார்? இல்லை உண்மைதான். நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கல. இப்போ நம்மளே தேடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லை. நாளைக்கு 9 மணிக்கு ஏதோ ஒரு ஷோ போடுறதா சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது டிக்கெட் ஃபுல்லாகவே அந்த 3 நாளைக்கு வந்து தீர்ந்துருச்சு. மிகப்பெரிய அஜித் ரசிகர்களை தாண்டி இந்த படத்துக்கு காமனாக உள்ள ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னு தெரியல, இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. படத்துக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த 3 நாள் டிக்கெட்டு விற்று முடிஞ்சோடனே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. இனிமேல் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஆல்ரெடி இந்தியாவில் சென்சார் பண்ண ஆஃபீஸர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. எந்த கட்டுமே இல்லாமல் கொடுத்தாங்க. ஏற்கனவே வேற ஒரு இதோட பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஓவர்சீஸ் சென்சார் பார்த்துருக்காங்க, அவங்களும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓவர்சீஸ் சென்சாருமே இன்னைக்கு பாராட்டியிருக்காங்க போல். அப்படிங்கும்போது படத்துக்கு நாளுக்கு நாள் இந்த படத்தினுடைய பாசிட்டிவான வைப்ஸ் வந்திருக்கு. ஒன்றும் சில மணித்துளிகளில் வந்து இந்த படத்தினுடைய ஒரிஜினலான ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் என்னென்னா ஓரளவுக்கு எதிர்பார்ப்புள்ள படம் தான், நம்பிக்கையாக உள்ள படம் தான், நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடிய படமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்டு. அதுதான் நான் அடுத்து கேட்க வரலாம். என்னதான் சார் மதுரை அஜித்னாலே அது மதுரை தான் அப்படின்றாங்க. இல்லை மதுரையில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அஜித்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சார் பிரச்சனை? இல்லை, மதுரையை பொறுத்தவரைக்கு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க. மதுரையில் வந்து அரசியலையும் சினிமாவும். எம்ஜிஆர்லாம் முதல்ல அங்கே தான் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார். மதுரையை ஒரு முக்கியமான கப்பாக வச்சிருப்பார். அதே மாதிரி அஜித் படத்தினுடைய எல்லா பேர்லையும் மன்றம் இருக்குது. மதுரையில் அடங்காதவன் அமர்க்களம் அஜித், அமர்க்களம் மன்றம், அமர்க்களம் அஜித் மன்றம், அட்டகாசம் அஜித் மன்றம், விஸ்வாசா அஜித் மன்றம்னு எல்லா மன்றத்தில் எல்லா பேர்லேயுமே அங்கே மன்றம் இருக்குது. கல்யாண வீடு, காது குத்து வீடு, மொய் விருந்து வீடு, எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் அஜித் இருப்பாப்ல. அடங்காத அஜித் குரூப் அப்படின்னு போட்டு ஒரு 10 ஃபோட்டோ போட்டிருக்கோம். அஜித்துக்கு இந்த கல்யாண வீடுக்கு என்ன சம்மந்தம் தான் இந்த குரூப் அங்கே ஃபோட்டோ வச்சுருக்குங்க. அதனால் வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த பேனர் அடிக்கிறது, இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுல வந்து இந்தியாவுக்கே அதான் வழிகாட்டி மாதிரி. அதுதான் அஜித்துக்கு ஃபேன் வந்து அங்கே ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் என்ன பண்ணிட்டாரு, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு 2 பவுன் மோரத்தை வாங்கிட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்து அந்த டீசர் லான்ச் பண்ணுற அன்றைக்கி ரோஹித் தேட்டரில் போய் மோரத்தை கையில் போட்டு விட்டாப்புல. அங்கே அந்த மாதிரியான பாசக்கார தம்பிக பூரா அங்கே தான் இருக்குங்க மதுரையில். சார் இது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு பாசமாக இருக்குது அவங்க. அதாவது அது ஒரு அவர் என்ன சொல்கிறது, ஒரு அபரிதமான ஒரு அன்பு தான். ஒரு வெறித்தனமானங்கிறத காட்டும் அபரிதமான ஒரு அன்பு. என்னுடைய தலையை வச்சு நீ ஒரு படம் பண்ணியிருக்க, அந்த படம் வந்து நல்ல ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உடனே மோதிரத்தை வாங்கிட்டு வந்து ஆதிக்கு நேற்று ஏதோ ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு. ஆமாம், நானே எனக்கு நெகிழ்ச்சி ஆகிட்டேன். அப்படியே நாங்கள் அதுக்குலாம் ஒருத்தா நம்ம அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரை திக்குமுக்காட வச்சிருக்கிறார்கள் மதுரை ரசிகர்கள். அதே மாதிரி தான் அந்த டிக்கெட்டு ஒரு பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிக்ஸட் டிக்கெட் தான். நம்ம ஆன்லைனில் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணலாம், நம்ம புக் மை ஷோலையோ மற்ற ஆப்லேயோ டிக்கெட்டை புக் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் ஓனர்ஸுக்கும் சின்ன ஒரு இது கிளாஸ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு டிக்கெட்டு இல்லைங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் சொல்கிறதாகவும், தேட்டர் ஓனர் வந்து இல்லை அந்த பெர்சன்டேஜ் எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதில் 2வது எங்களுக்கு தேட்டரில் ஆடியன்ஸும் வரமாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இதில் இந்த ஒரு பிரச்சனையில் என்ன ஆச்சுன்னா, 9 மணி ஷோவை
கேன்சல் பண்ணியிருக்காங்க மதுரையில். ஓகே. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக அதை சால்வ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா மதுரையெல்லாம் 9 மணி ஷோ வரலன்னா மதுரையே எரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு நைட்டுக்குள்ளே ஈவினிங்குள்ளே பேசி முடிச்சு ஃபஸ்ட் ஷோ மதுரையில் பார்க்கணும். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா மதுரையில் அந்த படம் பார்க்கணும். ஃபஸ்ட் ஷோ அந்த என்ஜாய்மெண்ட்டோட மதுரையில் பார்த்தீங்கன்னா படமே தெரியாது நமக்கு. படமே நமக்கு புரியாது. ஃபுல்லாக வந்து இறங்கி சம்பவங்கள் செஞ்சு ஓஜி சம்பவங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தேட்டரில். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு கொண்டாடுவாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அது அஜித் படத்தை அன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி மதுரையில் ஆக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி ரசிகர்கள், வெறித்தனமான ரசிகர்கள் மதுரையில் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் நான் மணித்துளிக்கு அந்த படத்துக்குரிய ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே சென்சார் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் ஆஃபீஸர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் சென்சார் ஆஃபீஸர் பார்த்து படத்தை பாராட்டியிருக்காங்க. அதை கொடுத்த இன்டர்வியூஸு எல்லாம் படத்துக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஏற்றிக்கிட்டே போகுது. ஓகே சார். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அது ஏன் சார் இந்த படம் மட்டும் 9 மணிக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்ம ரிலீஸ் ஆகிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். கேரளாவில், கர்நாடகாவிலலாம் நம்ம ஆட்களே போயிட்டு அங்கே 6 மணி ஷோலாம் போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் எப்படி சார் மாறுனுச்சு? இது எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? முத நாளே போய் அங்கே ரூம் போட்டு தங்கி படம் பார்த்து தேட்டர் வாசப்படிலே ரிவ்யூ போட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு. அது என்னென்னா இங்கே 9 மணிக்கு ஷோ ஓப்பன் ஆகுது. அங்கே அவங்க 7 மணிக்கு போட்டுறாங்க. 9 மணிக்கு இங்கே ஃபஸ்ட் ஷோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ரிவ்யூ போட்டுறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாகவும் வருது, நெகட்டிவ் ரிவ்யூவாக வருது. இன்றைக்கி ரிவ்யூங்கிறது வந்து ஏறக்குறைய செட்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ஓப்பனாக சொல்லலாம், சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் படம் நல்லா இருந்தால் எப்படி இருந்தாலும் ஓடிடும். ரிவ்யூவர்ஸ்னால படம் ஓடுறங்கிறதுலாம் ஒன்று. ஆனால் 3 நாள் ஓடுது இல்லை, அதை வந்து அவங்க வந்து இது பண்ண முடியாது. அதாவது பண்ண நினைச்சாங்க பண்ணிடுவாங்க. அப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ பிடிக்காத ஆட்கள் பெய்டு ரிவ்யூவர்ஸை வச்சு ஏதாவது படத்தை வந்து ஒரு வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கிடையாது, இந்தியா முழுவதும் படத்தை 9 மணிக்கு தான் ஷோ போடணும். பக்கத்தில் ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா ஊரில் 9 மணிக்கு போடுங்க. 8 மணி 7 மணிக்கெலாம் ஷோ போட்டுறாதீங்கன்னு தயாரிப்பாளர் தரப்பும் டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பும் பேசி அது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம். எல்லா படமும் இது மாதிரி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம். ஏன்னா தேவையில்லாத ஒரு சர்ச்சை, நம்ம ஆளுங்களும் தேவையில்லாமல் நைட்டே போய் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை எப்போ பார்க்குறோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து ஆதிக்கு வந்து அஜித்துக்காக இறங்கி சம்பவம் செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் நாடி நரம்பெல்லாம் ஊறி போன ஒரு தீவிரமான அஜித் ரசிகர். அஜித்லாம் நான் பார்ப்பேனானே தெரியாது. அவர் படத்தை டைரக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அவர் ரொம்ப குயிட்டாக பேசுகிறார். அப்படிங்கும் போது அந்த படத்தில் ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைரக்டர் படம் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக அது வந்து ஒரு வேறு மாதிரி படமாக தான் இருக்கும். எப்படியெல்லாம் ஒரு தன்னுடைய மானசீகமாக நடிகரை ரசித்தாரோ, எந்தெந்த சீனுங்கெலாம் தேட்டரில் கை தட்டினாரோ, எந்தெந்த சீனுக்கெலாம் கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் படத்தில் பண்ணியிருப்பார்ல. அது ஒரு பெரிய ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கு. என்னன்னா இன்னொரு தகவல்னா அடுத்த படம் அவர் தான் பண்ண போகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதே மாதிரி ஒரு 10 நாளுக்குள்ளே அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரசிகர் படம் இயக்குவது நல்லா இருக்குமா, ஒரு இயக்குனராக படம் இயக்குவது நல்லா இருக்குமா? இல்லை, மாஸ் ஹீரோவுக்கு ஒரு ரசிகர் ஒரு படம் இயக்குறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் ஒரு புதுமுக ஹீரோ வச்சு படம் பண்ணுறது சரியாக இருக்கும். பாரதிராஜாவெல்லாம் அவர் கதையை ரெடி பண்ணிடுவார். கதை ரெடி பண்ணிட்டு என்னுடைய கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அவ்வளோதான். மாஸ் ஹீரோவை நோக்கி போக மாட்டாங்க. பாலா எடுத்துட்டிங்கன்னா அவர் மாஸ் ஹீரோவை நோக்கி போக மாட்டாங்க. மாஸ் ஹீரோவுக்கு போகிறப்ப நீங்கள் அவருக்கு தான் படம் பண்ணணும். அது ரசிகராக இருந்து அவருக்கு படம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக போயிடும். அவருடைய பல்ஸ் தெரியும். ஆனால் ஒரு அவருக்கு டைரக்டர்னு ஒரு தனியாக ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள டைரக்டர், தனியாக ஒரு சிக்னேச்சர் உள்ள ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு மாஸ் ஹீரோ கூட போகிறப்ப அவர்களுடைய ஷேடோ வந்துடும். அவங்களுக்காக இவங்க படம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால தான் பாரதிராஜா மாதிரியான நாட்கள்லாம் வந்து தொடர்ந்து புதுமுகங்களை வச்சு பண்ணுறேன். என்னுடைய கதைக்கு ஒரு ஆள் வேணும், அது நான் புதுசாக பண்ணுறேன், அது புதுசாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். ஒரு என்னுடைய கதைக்கு ஒரு புதுமுகத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சு சொல்லி கொடுத்து அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய வேலை. அது நீங்கள் எழுதிடலாம் கடன்னு ஒரு சீனை, அந்த சீனை கன்வே பண்ணி ஒருத்தர் வாங்கணும்ல, நம்ம நினச்சதை வாங்கணும்ல, அது பெரிய கஷ்டம். வெளியிருந்து டைரக்ஷன் பார்க்குறப்போ வெளியிருந்து பார்க்குறப்போ இதாக இருக்கும். அதை நினச்சதை சொல்லணும், நினச்சதை அவங்க வாங்கணும், அதை கொண்டு வந்து சரியாக ஜாயின் பண்ணணும், அதுக்கு அந்த சீனுக்கு தக்கன ஒரு உணர்வுகரமான இசையை கொடுக்கணும். எல்லாம் ஃபைனல் அவுட்புட் தான் நம்ம வந்து படமாக பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு சிக்னேச்சர் டைரக்டர்ஸ்க்கு வந்து பெரிய நடிகர்களை நோக்கி போகிறப்ப என்ன ஆகும்னா அவர்களுடைய சுயத்தை இழந்துருவாங்க, செல்ஃப் இதை இழந்துருவாங்க. அவங்கள நோக்கி தான் பண்ணணும். ஆனால் ஒரு ரசிகராக இருந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து தன்னை மானசீகமாக நினச்ச ஒரு நடிகர்களுடைய படத்துக்கு பண்ணுறப்போ வந்து அது கூடுதல் பலம் தான். அது
ஓகே சார். சார் இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்கள் சோர்ஸ் மூலயமா ஏதாவது தகவல் வந்திருக்குல்ல, ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஏற்கனவே நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் இது வரைக்கும் எந்த படங்களையும் பார்த்து பாராட்ட மாட்டாங்க பெருசாக. இந்த படத்துக்கு எந்த கட்டுமே கிடையாது. படம் பார்த்துட்டு எந்த கட்டுமே இல்லாமல் 2 மணி நேரம் 20 நிமிஷம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படத்தை பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு வாழ்த்தி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒரு படத்துக்குங்கிறது அதுவே ஒரு பெரிய வெற்றி. சென்சார் போர்டெலாம் இருக்கிற பஞ்சாயத்தில் நடக்கும். அதையும் மீறி இந்த படத்துக்கு ஒரு வாழ்த்தி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸு, சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்றாங்க. இப்போ ஓவர்சீஸில் சென்சார் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தும் வரக்கூடிய தகவல்னா படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது என்னென்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படத்தில் ஒரு மைல்டான ஒரு காமெடி ட்ராக்கு படம் ஃபுல்லாகவே போகுதுன்றாங்க. படம் முழுவதுமே ஒரு 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 டார்க் காமெடின்றாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். அது உண்மையிலேயே வந்து அது எவர்கிரீன் ஃபார்முலா. அது இப்போ நம்ம ஜாக்கி ஜான் படம் எடுப்போம். ஜாக்கி ஜான் படத்தை வந்து ஆக்ஷன் படம் தான் ஜாக்கி ஜான் படம், பக்காவான ஒரு ஆக்ஷன் படம் தான் ஜாக்கி ஜான் படம். பட் ஆனால் ஃபேமிலியோட பார்ப்பாங்க, ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அப்படி ஜெயிலரில் அதை பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரில்லியண்டான இருக்குது அந்த படம். ஒரு ட்ரையாக போயிடக்கூடாது, ஒரு வயசான ஒரு கேரக்டரில் வர்றாரு, ஒருத்தருக்கு அப்பா வர்றாரு, அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு, அதெல்லாம் ட்ரையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குள்ளே ஒரு காமெடி ஒன்று வச்சுருப்பார். ஃபுல்லாக ஒரு டார்க் காமெடி. அதே மாதிரி இந்த படம் முழுவதுமே வந்து ஃபுல்லாக ஒரு டார்க் காமெடி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருடங்கள் கழித்து அஜித் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கார். அஜித்துடைய காமெடி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த படத்தில் அது ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் படத்திலிருந்து வரக்கூடிய தகவல். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா சார் போன படத்துலையும் பேர், இந்த படத்துலையும் பேரா என்னன்னு தெரில, நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். த்ரிஷா, சிம்ரன், இது ஏதோ அஜித் நடித்த பல படங்களோட கனெக்டிவிட்டி இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்குது. அந்த படத்தில் மங்காத்தாவை தள்ளி விட்டது இந்த படத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மங்காத்தாவுக்கு அப்பாவை தள்ளி விட்டாருன்னு இந்த படத்தில் பேசுகிறாங்க. அமர்கடன் படத்தில் வந்த சீன் ஒரு சீன் வந்துட்டு போகிறாரு, மங்காத்தால சீன் ஒரு சீன் வந்துட்டு போகுது. அப்போ என்னென்னா இது வரைக்கும் இந்த டோட்டல் படங்களில் உள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன லீட் எடுத்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அது ஒரு பிரில்லியண்டான ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா படத்திலோட லீட் எடுத்து இந்த படத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது படத்தில். அந்த சீன் தேட்டரில் வரப்போ இப்போ கிளாப்ஸ் பிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஸ்க்ரீன் பிளேலேயே அது ஒரு முக்கியமான இடமா இருக்கும் அந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. மற்றபடி த்ரிஷா சார்னா த்ரிஷா அப்படியே தான் இருக்கிறாங்க, ரம்பா சார்ங்கிற மாதிரி தான் இருக்குது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த த்ரிஷா ஒன்றும் அப்படி இருக்காங்க. த்ரிஷாவுக்கு வயசே ஆகாதா சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுறாங்க நல்ல வேலைக்கு. நான் ஒன்றும் எங்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் ஒன்றும் எங்கே தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்றும் அப்படி இருக்காங்க. சாமியில் பார்த்த ஒரு லேசாவில் பார்த்த த்ரிஷாவே ஒன்றும் அப்படி இருக்கிறாங்க. இன்னும் அழகு கூட்டிகிட்டே தான் போகுது. அது சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் ஏஜ் ஆக அழகாக. ரம்யா கிருஷ்ணன் பார்த்துருப்பீங்களா? ரம்யா கிருஷ்ணனுடைய பழைய படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி லீனாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க வயசு ஆக தான் ரொம்ப அழகாக மோல்ட் ஆகிட்டே போனாங்க. அந்த மாதிரி த்ரிஷா வந்து ஒரு வயசு ஆக தான் இன்றைக்கி அழகாக இருக்காங்க. ஹீரோயின் தான் அவங்க படத்தில் வந்து ஹீரோயின் தான் அவங்க. அஜித் கூடிய காம்பினேஷனுடைய பேர் தான் அவங்க. சிம்ரான் தான் ஏதோ ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து அவர் கேமியா மாதிரி ஒன்று உள்ள பண்ணிட்டு போகிறாங்க.